வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்மலைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் தான் ஆகுது இந்த யூஎஸ் டைட்டிலை வின் பண்ணி 5 டிஃபனிங் பார்த்துக்கோங்க. வீக்லி 50 நாளில் 5 டிஃபனிங் பண்ணியிருக்காரு கார்மலைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு தலைவன். இன்னும் இந்த ரெயின் கண்டினியூஸ் தான் ஆகிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை டிஃபனிங் பண்ணுவாருன்னு தெரியல. 50 நாளில் 5 டிஃபனிங், 10 நாளைக்கு 10 நாள் அப்படின்னு கணக்கு வச்சா 8 நாள். அதாவது வீக்லி டிஃபனிங் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் தாறுமாறாக தான் இருக்குது, பார்க்கலாம். இப்போ கூட ஆனால் பலியாட ஆகிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாகுது. மிசலாம் பலியாட ஆகிறானுங்களா, 1-2 டைம் ஆகிட்டானுங்க போல். கார்மலை ஏஸோட ரெயின் தொடரும். இன்னும் எத்தனை டிஃபனிங் பண்ணுவாருன்னு தெரியல. எங்கே வந்து ஒரு டைட்டில் ரெயின் முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் வரைக்கும் வருமானு தெரியல, வரும் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி இது வைக்கலாம், லேடர் மேட்ச் வச்சு தரமான ஒரு சம்பவங்களை கொடுக்கலாம் இருக்கிற ஆளுங்கள்லாம் வச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோடி ரோஸ் விசஸ் பங்கு ரெஸ்லமேனியா 42ல் இதுதான் ஒரிஜினல் பிளானாம். இப்போது எப்படின்னா கோடிக்கிட்டே சாம்பியன் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரை வின் பண்ணி சிஎம் பங்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டிக்காக பிளான் போட்டாங்க. பிளான் ஏ, பிளான் பி தான் அதுக்கடுத்து இந்த ரோமன் விசஸ் பங்கு இதெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் டே என்னடா உங்களை சொல்கிறது, கோடி கொஞ்ச நாள் கூட சும்மாவே விட மாட்டேங்களாடா. டைட்டில் கொடுக்குறீங்க, ரிங் ஆஃப் த கிங் ஆகுறீங்க, ஒரு மாதம் கூட சும்மா விட மாட்டேறீங்க. திருப்பி லெஜெண்டரி ரேண்டி ஆர்டன் தோக்க வைக்கிறீங்க, திருப்பி டைட்டில் கொடுக்குறீங்க. பெரிய ஃபியூடு தான் பண்ணுவார், மெயின் ஈவெண்ட் தான் பண்ணுவார். எப்பா எல்லாம் டாப்லேயே வச்சுருக்கீங்க. பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு ஈவனாக பண்ணுங்க. ஒருத்தவனே தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஆடத்தில்லை. இந்த கோடி குந்தரு அவங்களாம் எப்படி சொல்கிறது, இது எதனா சொல்லி நமக்கு எதனா இதாகிடுமோன்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப பண்ணுறாங்க டபிள்யூடபிள்யூ, நினச்சி பார்த்தா தான் தெரியுது. சரி விட்டு தள்ளுங்க, அது அவனு விருப்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கி வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துச்சு நியூஸு, 1 டே 2 டேக்கு முன்னாடி. நான் வந்து இது வந்து சும்மா ஏதோ ஃபேக் நியூஸு, சும்மா ஏதாவது வருதுன்னு பார்த்தேன். எல்லா அப்சர்வர்ஸ் எல்லா ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தேன். பிக்கியே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், இதுக்கப்புறமும் சரியாகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்தமாதிரி ரிட்டையர் ஆகிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வெடிச்சிருக்கு பாவங்க. தலைவன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி, யார் பிக்கி, பாபி லெஸ்லி, பிராக் லெஸ்னர் இந்த மாதிரி ஜெய்டிக்காக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போடுவாங்க. பிரான்ஸ் ரோமனு, பேட்டில் 4, பேட்டில் 5 அந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ டாப்பில் இருந்தவங்க இவங்களாம். ரோமன் ரென்ஸு டபிள்யூடபிள்யூக்கு வரும்போது தான் இவரும் வந்தார்னு நினைக்கிறேன், 2012லன்னு நினைக்கிறேன். மெயின் ரெஸ்ட் இருக்கா இல்லை, இந்த அப்போ தான் டெபிட் கொடுத்துருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ரிட்டையர் ஆகிறாரு. 2020 22 எப்போயோ பார்த்தீங்கன்னா ஒரு லெக் இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்போயோ பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் முடிஞ்சிடுச்சு. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ டபிள்யூடபிள்யூ இதில் பின்னாடி பேக் ஸ்டேஜில் கமெண்ட்ரி டேபிளில் அந்த ஷோலாம் முடிஞ்சு பேப்பர்லாம் முடிஞ்சு ப்ராட்காஸ்டர் அந்த இது மாதிரி இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், பை பிக்கின்னு சொல்லி வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபனி ஸ்டேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் ஆனாங்க, அதில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபை மேட்ச் நடந்து எலிமினேஷன் சாம்பரில் செல்சி கிரீன் அது லாஸ்ட் லெஜண்ட்டு நம்மளுடைய ஸ்டிஃபனி. நெக்ஸ்ட் வீக்கும் நடக்க போது அலெக்சா பெல், ஜூலியா, அப்புறம் வந்து அவங்க சலினா. இப்போது நடந்ததில் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு நல்லா இருந்தது. ஸ்டிஃபனி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் ஆகியிருக்காங்க, ஃபஸ்ட் ஆளாக அவங்க தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் 5 பேர் வராங்க, மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இந்த எலிமினேஷன் சாம்பர் மென்ஸ்லேயும் சரி உமன்ஸ்லேயும் சரி. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ டேரெக்டாக வெஸ்ட்மீனில் இன்னொரு சாம்பியன்ஷிப் போக மோதுவாங்க. இப்போ ராயல் ரம்பிளில் மோதி சாம்பியன்ஷிப் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து இன்னொரு சாம்பியன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா மோதுவாங்க. ஆனால் செல்சி கிரீன் இருக்க மேட்ச்சு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. அவங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. அவங்கள பேக்கப்புக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா சில காமெடிலாம் பண்ணாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கொண்டு போனாங்க. இன்னும் இவங்கள தவிர்த்து குறுக்கால நயா ஜாக்ஸ் வந்து அடிக்கடி இன்டரப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து மென்ஸுக்கு வந்தால் என்ன சொல்கிறது, வாட் எ மேட்ச். மெயின் ஈவெண்ட்டு
தாறுமாறாக இருந்தது. சோலோ சிகாவா விசஸ் அலிஸ்டர் பிளாக் விசஸ் ரேண்டி ஆர்டன். அதே மென்ஸ் குவாலிஃபை நம்ம தலைவர் ரேண்டி ஆர்டன் குவாலிஃபை ஆகிட்டார். இது நான் எதிர்பார்க்கல. எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு விட்டாங்க. அலிஸ்டர் பிளாக் ஆர்கேவை போட்டு விட்டார். ஆனால் அலிஸ்டர் பிளாக் கீழே உருணுங்கனே போயிட்டார். சோலோ சிகாவா அதை பயன்படுத்தி ரேண்டி ஆர்டன் அடித்து போட்டு குவாலிஃபை ஆகிடுவானான்னு நினச்சேன். ஆனால் ரேண்டி ஆர்டன் போட்டார் பாருங்க. சோலோவுக்கும் ஆர்கேவும் போட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பேர் குவாலிஃபை ஆவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்களா. ஆனால் ரேண்டி ஆர்டன் பண்ணுற தப்பு இதாங்க கைஸ். கிட்ட வரையும் கொண்டு போகிறானுங்க. ராயல் ரம்பிள் வின் பண்ணுற மாதிரி போயிட்டு 3 பேர்த்தில் எலிமினேட் பண்ணிடுறானுங்க. இதில் கிட்ட நல்லா குவாலிஃபை ஆகிட்டு கிட்ட போகிறாரு, அப்புறம் தோக்க வச்சிடறானுங்க. இந்த மாதிரி கிட்ட க்ளோஸில் கொண்டு போகிறானுங்க. சாம்பியன்ஷிப் க்ளோஸில் அப்புறம் தோக்கடிச்சு பையனா தம்பி நீ அங்கேயே இருப்பான்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்னாச்சும் பண்ணணும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக போராடுறாரு. ஆனால் இவனுங்க எதுவும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. ரேண்டி ஆர்டனுக்கு ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா இன்றைக்கி கூட பார்த்துருப்பீங்க. சும்மா ஏதோ ஒரு அரினால கூட ஒரு ரேண்டியோட பேரை எப்படி சியர் பண்ணுறாங்கன்னு. ரேண்டி ஆர்டன் வந்தாலே போதும் இந்த ஜெர்மனி அதெல்லாம் தீச்சு விடுவாங்க. அதை தவிர்த்து சும்மா நடக்கிற ஸ்மாக் டவுனும் இந்த பெரிய பெரிய ஆளுங்க பார்க்குறதுல அதில் கூட ரேண்டின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் இந்த டைம்னாச்சும் லக்கு இருக்கா இல்லையான்னு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது புதுசாக ஒரு ட்விஸ்ட்டு. ஜேக்கப் கோடியும் இவரு கூட மோத போகிறார். ட்ரூ மேக்கன்டையர் வெஸ்டர்மேனே 42ல் சாம்பியன்ஷிப் கோசம். ஆனால் இங்கே எப்படி மோத முடியும்? ஜேக்கப் கோடியும் ஒரே ஒரு இதில் இருக்காங்க. அது இல்லாமல் செமிஃபைன் வேறு. 3 பேரும் பார்த்திங்கன்னா 3 பேர்த்துக்கும் ஒருத்தவங்க சலித்தவங்க இல்லை. இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு மாதிரி தெரியல. வேறு ஏதாவது பண்ணி 2 பேர் குவாலிஃபை ஆகி அப்படி நடந்தால் தான் ஆச்சா என்னன்றது எனக்கு சரியா என்னன்னு ஒன்றுமே புரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க தான் குவாலிஃபை ஆக முடியும். ஜாக்காஃபா இல்லை கோடியா இல்லை சமியா என்னன்றது தெரியல. இவனுங்க 2 பேருமே இல்லாமல் செமிசைன் அட்வர்டைஸ் ஆகிட்டேன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா மாற்றி அடித்து வேறு ஏதாவது ஆகி அதுக்கப்புறம் இவங்களுக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு எலும்பு சாம்பரில் வச்சா நல்லாயிருக்கும். இது என்னுடைய பிளானு. இவங்க கோடி விசஸ் ட்ரூ விசஸ் ஜேக்காஃபை எலிமினேஷன் சாம்பரை நடத்தி முடிச்சுட்டு ரேண்டி ஆர்டன் அந்த சாம்பரை வின் பண்ணி ரேண்டி ஆர்டன் விசஸ் ட்ரூ மேக்கின்டையர் நடந்தால் எப்படி இருக்கும்? வாட்டிய மேட்சுன்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். இப்போ வரையும் நான் அதான் நினச்சேன். ஆனால் இவனுங்க பிளானை மாற்றிடுவானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சால் அதான் நடக்கும். ஏன்னா இப்போ இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு WrestleMania 42ல் நடக்காத மாதிரி தான் தெரியுது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை யாராவது ஒருத்தவங்க தான் ஆக முடியும். அதை வச்சு பார்க்கும்போது ஜேக்கப் வின் பண்ணாலும் ஜேக்கப் மட்டும்தானே மோத முடியும் ட்ரூ மேக்கின்டையர்கிட்ட. இப்போ கோடி வின் பண்ணாருன்னா கோடி மட்டும் தானே மோத முடியும். கோடிக்கும் ட்ரூவுக்கும் திருப்பி WrestleMania மேட்ச் வைக்கிட்டோம். அப்புறம் இது WWEக்கு அவ்வளோதான் பிளாஸ்ட் பண்ணி முடிச்சு தள்ளுவானுங்க. அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் நியூஸஸ் இருந்தால் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.